பேசுறாங்க தெரியுமா? நம்ம வயசம்மா பின்னாடியே போய் அவங்களுக்கு தெரியாம இருக்கும்போது அந்த ஜூஸ் அவங்க மேல கொட்டிடலாம்னு பேசுறாங்க வைஷு. ஜெல்லி மிஷன் அபார்ட் அபார்ட் ஜெல்லி பண்ணல. மூடிட்டு 2 ரூபாய் கொடுத்து கடையில வாங்கி சாப்பிட்டு இருந்திருக்கணும். நான் தான். ஸோ ஃபைனலி சண்டை போட்டவங்களை என்னென்னமோ சொல்லி சமாதானம் பண்ணி நானும் பிரியாவும் இங்கே கூட்டிட்டு வந்துட்டோம். கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லை, இந்த ப்ரொசீஜர் இப்படி பாதிலே நிற்க விட்டா என் மனசும் வலிக்கும், அவங்க மனசும் வலிக்கும். அதனால இதை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட வந்திருக்கும். அதுக்குள்ள அவங்க டைவர்ட் ஆகுறாங்க. இருங்க நான் அப்படியே திரும்ப பிடிச்சி வந்துடுறேன். ஏ ப்ளீஸ்டா வாங்கடா, சமைக்கலாம்டா, வாங்கடா. சக்சஸ் சக்சஸ். நம்ம வயசம்மா பின்னாடியே போய் அவங்களுக்கு தெரியாம இருக்கும்போது அந்த ஜூஸ் அவங்க மேல கொட்டிடலாம்னு பேசுறாங்க வைஷு. இங்க பாருடா, நீங்க 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு நினைச்சேன். ஆனா என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? ஜெல்லி மிஷன் அபார்ட் அபார்ட் ஜெல்லி பண்ணல. ஏய் ஜெல்லி இல்ல. சரி சரி சரி, ஜெல்லி உண்டு உண்டு. நீங்க 2 பேரும் தப்பு பண்ணுவீங்க, சொன்னதுக்கு நீங்க அட்டாக் பண்ணுவீங்க. நான் எங்கடா உங்க அண்ணன் நடிச்சேன்? அவனால இங்க பாரு, உங்க அண்ணன் தான் உங்க அம்மாவை அடிச்சது, புரியுதா உனக்கு? எனக்கு சாரி சொல்லாம நான் இங்க அடுத்த மிஷின் பண்ண மாட்டேன். ஓகே தானே? ப்ளீஸ் என்ன ஒரு 20 வாட்டி அடிச்சீங்க. சாரி சாரி சொல்ல வேண்டாம். சாரி 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 சாரி. நீ சொல்லிட்டியா? சரி, நீ சாரி சொன்ன உடனே நாங்க சேர்த்துக்கிறோம். நீ சாரி சொன்னா உன்னையும் சேர்த்துப்போம். சாரி சொல்லு. வாங்க போலாம் டைம் ஆயிடுச்சு. வாங்க, நைட் ஆயிடும் போல. ஜெல்லிக்கே மூடிட்டு 2 ரூபாய் கொடுத்து கடையில வாங்கி சாப்பிட்டு இருந்திருக்கணும். நான் தான் முடியாது. வாங்க போலாம். டேய் சேர்த்துக்கிறேன் தான்டா சொன்னேன். சாரிடா. ஜெல்லி பண்றத விட உங்களை சமாதானப்படுத்துறது ரொம்ப பெரிய பாடா இருக்குடா. ஜெல்லிக்கு 5 minutes தான் process. ஆனா 3 பார்ட்டா வரும். சேர்த்துக்கிறேன் சத்தியமா சேர்த்துக்கிறேன். என்ன சொன்னா நம்புவ? அப்ப நான் போட்டுமா? போன சமாதானப்படுத்தணுமா வேணாமா? வா சமாதானப்படுத்துறேன் வா. அச்சோ என் தங்கமே, சாரி. ஓகேவா? கேளுங்க. ஏய் உங்க அண்ணா நான் ஒண்ணுமே சொல்லலடா. நவில ஜெல்லி வேணுமா வேணாமா? வரியா இல்லையா? சரி நான் போறேன். டாடா பை. அவன் என்ன சொன்னா தெரியுமா? போனா போதுன்னு உன்னை நான் அடிக்காம விட்டா நீ கோச்சிட்டு வேற போவியா, உனக்கு தண்டனை கொடுக்குறாங்கடா. ஸோ ஃபைனலி சண்டை போட்டவங்களை என்னென்னமோ சொல்லி சமாதானம் பண்ணி நானும் பிரியாவும் இங்கே கூட்டிட்டு வந்துட்டோம். கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லை, இந்த ப்ரொசீஜர் இப்படி பாதிலே நிற்க விட்டா என் மனசும் வலிக்கும், அவங்க மனசும் வலிக்கும். அதனால இதை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட வந்திருக்கும். அதுக்குள்ள அவங்க டைவர்ட் ஆகுறாங்க. இருங்க நான் அப்படியே திரும்ப பிடிச்சி வந்துடுறேன். ஏய் ப்ளீஸ்டா வாங்கடா, சமைக்கலாம்டா, வாங்கடா. ஏய் வாடா. ஓடுறாவா? ஏய் யார் கலப்புட்டி? இவன் அவனை கலப்புறதும் அவன் இவனை கலப்புறதும் என்னால முடியல. ஏன் சட்டை டேய் விடுங்கடா. ஏய் சமைக்கலாம்டா ப்ளீஸ்ரா. சமாதானம் பண்ணிடவில்லை. இன்னும் சண்டைய பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்க இல்ல? உனக்கு ஜெல்லி சாப்பிட டெம்ட் ஆகலையா? நீனே எடு. மெல்லமா போயிடலாம். டேய் ப்ளீஸ்ரா.
இங்க போடுறேன் நீ மெதுவா இங்க பாரு நவில மெதுவா அங்க வை இங்க வைக்கிறேன் ஸ்லோவா எடுத்து அவன் கால்ட்ட வை மெதுவா வைடா ஓகேவா உன் மேல பண்ணலாம் ஓகே வா நான் வரலங்க இந்த விளையாட்டுக்கு அந்த மாதிரி இருக்கு. டேய் சண்டை போட்டு வாங்கடா பாய்டா. A few moments later. So yes, step 1 juice ready, step 2 sugar powder ready, step 3 agar agar ready. ஓகேவா? சமைச்சிரோமா? இன்னும் அது மட்டும் தான் பண்ணல, வேற எல்லாத்தையும் பண்ணிட்டோம் நாங்க. என்னடா பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும்? இட்லியா? இட்லி இல்லடா, அது கார்ன்ஃப்ளவர் அது. இல்ல இட்லி தான். இட்லி பொடியா இருக்குமாடா? என்ன அப்படி பண்றீங்க? நான் அழுதுறேன்டா. ஏமா ஜெல்லி பண்றேன்னு சொல்லி இட்லி பண்ற? ஏன் ஜெல்லி பண்றேன்னு சொல்லிட்டு இட்லி பண்ற? இந்த மாதிரி உங்க வீட்ல ரெண்டு பேர் இருந்தா நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. சத்தியமா எனர்ஜி இல்ல, பேச முடியல, அதனால தான், வேற ஒண்ணும் இல்ல. இட்லியே பண்ணுவோம், இட்லி ஜெல்லி பண்ணுவோம். ஓகேவா? இட்லி ஜெல்லி இந்த டிஷ் பேரு. வேணாம், வாட்டர்மெலன் ஜெல்லி. வாட்டர்மெலன் ஜெல்லியே பண்ணுவோமா? சரி, வாட்டர்மெலன் ஜெல்லியே பண்றோம். இது அபாட். ஓகே ரெடி? ரெடி. ஏன்டா இப்படிலாம் பேசுறீங்க? வீடு ஃபயர் ஆயிடுமே. ஆயிடும். கம்முனு வெடிச்சா வீடு ஃபயர் ஆகி உடைச்சிடும். சரி ரெடியா? இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் இப்ப நாங்க கொட்ட போறோம். ஓகே, ஸ்டெப் 1. இதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆச்சு. ரெடியாடா? எஸ். ஓகே, ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 இந்த அகர் அகரை தூக்கி இதுக்குள்ள போட போறோம். என்னடா உள்ள போயிட்டே இருக்கு? அது என்னடா தோல் ஏதோ ஒரு நூடுல்ஸா பண்றாங்க. நூடுல்ஸா பண்றாங்க. ஏய் ஜெல்லி பண்றேன்டா. என்னடா டிஷ் மாத்தினே இருக்கீங்க? இட்லி நீங்க, ஜெல்லி நீங்க. அவசரப்பட்டு சொல்லாத சரியா வரல நூடுல்ஸ் ஆக்கிடலாம் சரியா வரலனா இப்படி நூடுல்ஸ் அல்வா ஆயிடும். வாட்டர்மெலன் நூடுல்ஸ் ஆக்கிடலாம் வாட்டர்மெலன் அல்வா. ஐயா. சரி 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 தங்கம். இப்போ இதை கிண்டிட்டே இருப்போம். இது கரெக்டா தப்பான்லாம் எனக்கு தெரியல. போட்டேன். 1 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம்ஸ் அகர் அகர் போடலாம். நாங்க 7.5 கிராம்ஸ் தான் வாங்கி வந்திருக்கோம். தண்ணி गाइस அம்மா எங்க தண்ணின்னு சொன்னோனே எனக்கு தூக்கம் வருது. ஆமா எனக்கும் தான் தூக்கம் வருது. தண்ணியே அம்மா தண்ணின்னு சொன்னோனே எனக்கு தண்ணி தாகமே எடுக்குது. நான் தண்ணியே குடுக்கல. நான் ஒரு கொடுமைக்காரி இல்ல. சரி சரி சரி. அவன் என்ன சொன்னா? கைஸ் சொன்னா. கைஸ் கைஸ் பாக்குற மக்கள் எவ்வளவு ஷாக் ஆகுறீங்களோ அதே அளவுக்கு தான் நாங்களும் இங்க ஆயிடுவோம். மூஞ்சி உள்ள விட்டுறலாம் போலக்கே. மூஞ்சி உள்ள விட்டு. மூஞ்சி உள்ள விட்டனா அவ்வளவுதான். மூஞ்சி எல்லாம் வெந்துரும். பாத்துக்கோ சொல்லிட்டேன். எங்க முதல்ல அந்த கைய லைட்டா உள்ள விட. விட்டு காட்டேன் பாப்போம். இது மெல்ட் ஆகும் தானே? ஆமா மெல்ட் ஆகும். என்ன அகரக ரெட் ஆயிடுச்சு. என்ன அகரக நான் ஆரம்சாடு வெளிய எடுத்து காமி. என்னடா ரெட் ஆயிடுச்சு அகரக. இது வெள்ள எடுக்கணுமா உள்ள போடணுமா? இல்ல. என்னடா அகரக. என்னடா நீ எல்லாத்துக்கும் சொல்ற? அகரக ரெட் ஆயிடுச்சு. ரட்டோ மாதிரி ஆயிடுச்சு அப்படியே வர்றங்க. ஆவண்டி தங்கம். சமைக்கும்போது இந்த மாதிரி இவ்வளவு பெரிய இந்த மோட்டிவேட்டர்ஸ் எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அதான் அப்படிதான் இருக்கும். இது இட்லி மாதிரி தான் வரும். இது நூடுல்ஸா தான் வரும். இது பிப்பியா தான் வரும். ஆமா அகரகரா தான் வரும். என்னடா அகரக ரெட் கலர்ல ஆயிடுச்சு. பேசிக்கா இது கரையணும். அகரக ரெட் ஆயிடுச்சு. ஏய் எனக்கு ஒரு செம்ம ஐடியா. சப்போஸ் இது கரையலன்னு வெச்சுக்கோ, வடிகட்டி எடுத்துட்டு இத ஜெல்லின்னு குடுத்துடலாம். இன்கிரிடியன்ட்டையும் போட்டோம். வேண்டாம். நம்ம அது கரையும். அப்புறம் அது கட்டி ஆட்டும். இந்த அகரகர் கரைய எவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்படியே தான் இருக்கு. கடையில மாத்தி கொடுத்துட்டாங்களாடா? இல்ல இல்ல கரெக்டா தான் வாங்கிட்டு வந்தியா? ஆமா. சரி நம்புறேன் உன்னை. இவன் ஒரு ஆளுன்னு நீ இவனை டவுட் கேக்குற. அவன் அதுக்கு பதில் அப்புறம் நீ 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 என்ன அடிச்சா நான் வீட்ல தூக்கி போட்டுருவேன். நான் எங்கடா உன்னை அடிச்சேன்? அவன் என்னடான்னா நான் தண்ணி கேட்டா கொடுக்க மாட்டேன்றான். நீ என்னடான்னா நீ என்ன அடிப்பேங்கிற. நான் எங்கடா அதெல்லாம் பண்ணேன்? நீங்க ரெண்டு பேரும் தானடா என்ன பண்றீங்க? உன் ட்ரெஸ்லயே சொல்லி தெரியுங்க. ஓகே गाइस டாடா. நாளைக்கு பாப்போம். இது வரா மாதிரி தெரியல. கிளம்புங்க. வளையுது. என்னது? கம்பியா இருந்தது வளையுது.
கம்பியா இருந்தது வளையுது. ஓ உன்னோட கண்டுபிடி இருந்தது வளையுது. அப்ப இது அகரகர் ஒழுங்கா தான் வரும்னு நீ நினைக்கிறியா? எனக்கு நம்பிக்கை இல்லடா. அப்படியே வளைஞ்சிச்சுன்னா வாட்டர்மெலன் ஜெல்லி சீக்கிரம் வந்துடலாம். எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியுது? எவ்வளவு பாசிட்டிவா இருக்காங்க. சீக்கிரம் சரிங்க, ஆர்வமா இருக்கு. டம்ளருக்குள்ள போட்டு அப்படியே 3 minutes தூங்கி ரெஸ்ட் எடுத்து வந்து இந்த டம்ளர் கொட்டி பார்த்தா டம்ளர் ஷேப்ல வந்திருக்கும். நீ எவ்வளவு பெருமையா என்னை பத்தி பேசுற. நான் ஜெல்லி ஆகலையேன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். புரியுதா? நீ ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிட்ட. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே தான் நின்னுக்கிட்டு இருக்கேன். ஒரு நெகட்டிவிட்டியில ஒரு பாசிட்டிவ். வெளியில எடுத்துக்கோட்டு முன்னாடி எடுக்கும் போது ஃபுல் நூடுல்ஸா இருந்தது. இப்போ அகரகர். இது பேரு சைனா கிராஸ். அகரகர் எடுத்துக்கோட்டு. என்னடா அகரகர்? ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர்ல, ஃபர்ஸ்ட் ரொம்ப லைட் ரெட்ல இருந்தது, இப்போ ரொம்ப டார்க் ரெட்ல இருக்கு. உனக்கு ஜெல்லி ரொம்ப பிடிக்குமா? தெரியுது. நிலனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நாங்கள் இப்படி தான் கேக் பண்ணோம். 2 மினிட் எங்களுக்கு 6 hours ஆச்சு. ஒன்றுமே இல்லாத ஒரு டீ கேக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்றுமே இல்லாத ஒரு ஜெல்லி தான் அப்படின்னு இந்த டிஷ்ஷை நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஆனால் எவ்வளோ நேரம் ஆயிருக்கு நவிலன்? ரொம்ப நேரம். எவ்வளோ நேரம் ஆயிருக்கு நிலன்? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்படி என்ன பண்றது? ஜெல்லி வெளியில கொட்ட வேண்டியதான் கெட்டு போச்சுன்னா. அந்த ரொம்ப நேரம் ஆனதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் இவன், செகண்ட் காரணம் அவன். ஆனியனா? அப்புறம் அவனுக்கு அழுக வராதா? ஏன்டா ஆனியன் சாப்பிட்டா அழுக வரும்? ஏதோ தெரியுமாடா? ஏன் அழுக வருது? எனக்கு மாமியாரா வர வேண்டும். ஏன் லைட் போட்ட? மாமியார். சரி நான் இப்ப இன்னொன்னு கேட்டேன். என்ன கேட்டேன்? ஏன் ஜில்லுல வச்சாதான் கட்டி ஆகுமா? என்ன கேட்டேன்? ஏன் ஜில்லுல வச்சாதான் கட்டி ஆகுமா? சூடுல வச்சா கட்டி ஆகாது? சூடுல வச்சா இறுகிரும். ஆனா அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். அவனுக்கு என்னன்னா சமைச்சா அப்படியே சாப்பிடணும். எதுக்கு ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சு டைம் வேஸ்ட் பண்றீங்கன்றத அவனை ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு அப்படியே தான் இருக்கா? அவ்வளவுதான், இது கெட்டு போயிடும். அவன் காண்டாயிட்டான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் அமைதியாயிட்டான். சரி முறைக்காத. நிலன் இப்ப ஒரு கேம் விளையாடலாமா? நிலன் கோவமா எப்படி பார்க்கணும்? கோவமா எப்படி? சரி சந்தோஷமா சந்தோஷம் மாறிடுச்சு. அவன் சந்தோஷமாயிட்டான். எப்படி சோகமா இருக்கணும்? சரி எப்படி அழணும்? அழுகணும். புடிவாதம் எப்படி பிடிக்கணும்? உன் கையால இருக்க மாட்டேன். எப்படி வெறுப்பேத்தணும்? எப்படி வெறுப்பேத்தணும் ஒருத்தங்களா? எவ்வளவு ரியலிஸ்டிக்கா ஜெல்லி கேன்சர் நவிலனுக்கு. நான் கையை பிடிச்சேன். நான் தப்பா அவன் தப்பா? மக்களே போயிட்டாங்களா? நம்ம அவ்வளவு ஸ்லோவா பண்றோமா? மக்களே போயிட்டீங்க. போயிடாதீங்க சொல்லுடா. மக்களே போயிட்டாங்க. போயிடாதீங்க சொல்லு. போயிடாதீங்க. அப்பனா எங்கள உங்களால பார்க்க முடியாது. அப்புறம் உங்களை எங்களோட அரசாங்க கூட்டு வந்து அடிச்சிடுவியா? அக்கா யாருன்னா வந்து எங்க அக்கா பையன். சோ இவன் வந்து பர்சனலா அவனோட பலசாலி ஓனே அடிச்சு போட்டுருவான். என்ன அடிப்பியா நீ? நவிலன் அவன் உங்க அண்ணனும் தம்பியும் இருப்பீங்கன்னு பார்த்தா ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும்? நீ கத்திட்டு நீ கத்திட்டு உனக்கே தலைவலிக்கிற கேளு. எனக்கே தலை வலிச்சு புடுங்குங்க. எனக்கே தலை வலிச்சு எறும்பு கடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு மயக்கமா வருதுடா நீங்க ரெண்டு பேரும் பேசுறது. நான் மயங்கி உளறேன். ஏய் வாயேன் சீக்கிரம். யார்கிட்ட பேசுறீங்க?
அதுக்கிட்ட தான் ரைட்டா நீ ஆன்ல இருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஏய் மக்களே திருப்பி வாங்க போய்டாதீங்க. மக்களே திருப்பி வாங்க போய்டாதீங்க. இந்த ஜெல்லி வந்துரும், நிஜமாலே வந்துரும். ஜெல்லி வருதோ இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கோவம் வரும். கோவம் வரும் தானடா. என்ன அகரங்க போ ஜூஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சோண்டு இருக்குடா, வந்துரும்டா. இது கரையுது. அப்புறம் இது ஜூஸ் தானா? ஜெல்லி தான்டா இது, நம்புங்கடா. இல்ல ஜூஸ் தான். ஜெல்லிடா இது. ஜூஸ். நான் கொஞ்ச நேரம் வெளிய இருக்கறோம், நீ பண்ணி முடி. நானும் கொஞ்ச நேரம் வெளியில இருக்கறேன், நீ பண்ணி முடி. ரொம்ப லேட் ஆகுது, காரம் வலிக்குது. டேய் வாடா நம்ம விளையாடலாம். வெளிய ஆமாடா. எப்படி வைஷு? வெளியில போய் விளையாடலாம். ஏய் ஆக்சுவலா இந்த ஜெல்லி யாருக்காக பண்ண ஆரம்பிச்சோம்? அவங்க 2 பேரும் பண்றேன்னு என்கிட்ட ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணிட்டு தோ போயிட்டாங்க. நிலனவில நான் வருத்தப்படுறேன். இனிமே அந்த வீடியோவே பார்க்காதீங்க. இரு வைஷு, உனக்கா நான் போய் நியாயம் கேட்கிறேன். தரேன் அகரகர். என்ன வைஷு, கரெக்டா போயிட்டு இருக்கா? போயிட்டே இருக்கு, குறைஞ்சிருக்கு. முன்னாடி வந்து அகரக என்ன பண்ணும் தெரியுமா ஜெல்லிய? அகரக வந்து சுட்டிக்கோ அப்படியே டேஸ்ட் ஆற மாதிரி. இல்லடா, திக்காக்கும். இந்த ஜூஸ் விட்டுருக்கோம்ல, அந்த ஜூஸை வந்து திக்காக்கும். வைஷு அவர்களே வருதா? ஒரு பாசிட்டிவ் சைன், கொஞ்சம் திக்காயிருக்கு. தெரியுதா? இன்னொரு தடவை அதே மாதிரி எடுத்து பண்ணுங்க. ஒரு சூப் மாதிரி ஆயிருக்கு இப்போதைக்கு. இன்னும் கொஞ்சம் திக்காகும்னு நினைக்கிறேன். அவ்வளவு நாங்க இதுல ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிக்கவும், நாங்க ப்ரொஃபஷனல் செஃப் கிடையாது. செஃப் போர்ட்ல பார்க்கவே எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. தேங்க்யூ. வருது வந்துரும். வரணும். ஓகே, ஆஃப்டர் நிறைய ரிசர்ச்சஸ் இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு வாட்டர் மெலான் கட் பண்ணுறதுக்கே ஒரு 1/2 hour ஆச்சு. அதுக்கு நடுவில் எங்களுக்கு சண்டை வந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு இன்னொரு 10-15 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப சண்டை வந்துச்சு. இதெல்லாம் முடிஞ்சு இந்த அகரகர்லாம் கரையிறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 மணி நேரம் போயிடுச்சு. ஸோ 10 நிமிஷத்தில் யாராவது ஜெல்லி பண்ணிட முடியும் அப்படின்னா நம்பிடாதீங்க. நாட் எக்ஸாக்ட்லி 10 நிமிஷம். மேபி எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ரெடியாக இருந்துச்சுன்னா வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். அது கூட நாட் ஷுர், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. எஸ், அந்த வீடியோவில் வந்த மாதிரி ஃபைனலி கொதிக்குது. ஸோ எங்கள் வாட்டர் மெலான் வந்து நிஜமாலே வந்து ஜெல்லி ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. இவ்வளோ நேரம் கொதிக்கலையே அப்படின்னு வருத்தமாக இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வெரி வெரி ஹாப்பி. இங்கே வந்து பாருடா, கொதிக்குதுடா. சீக்கிரம் வந்து பாருடா, மேலே ஏறி பாரு. கொதிக்குது. இரு, நான் தொடச்சுறேன். ஓகேவா? எங்கேயும் பண்ணலாம், சரியா? Yes, it's ready. It's ready. ஓகே. என்னடா அவ்வளவுதானா உன் எக்ஸ்பிரஷன்? அவ்வளோதான். ஏன் சிங்கம் எங்க நவிலனை கூப்பிடுங்க, அவனோட எக்ஸ்பிரஷன் வரும் பாருங்க. ஸோ எஸ், இந்த கன்சிஸ்டன்சி பாருங்க வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். எப்போ ஆஃப் பண்ணணும்னு மட்டும் தெரில. ஸோ எல்லோரும் இதெல்லாம் பண்ணுங்கள், ஜெல்லி வந்துடும் அப்படின்னாங்க. பட் எந்த ஸ்டேஜில் இந்த ஜெல்லி ஆஃப் பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லிக் கொடுக்கல. ஸோ நான் அதை கொஞ்சம் ரிசர்ச் ஒர்க்கை வந்து அடுப்பில் வச்சுக்கிட்டே பண்ணிகிட்ருக்கேன். நிறுத்திடலாம் தான் நினைக்கிறேன். எஸ், நவிலான் இது ரெடி ஆயிடுச்சுரா. நவிலான் ரெண்டு பேரும் இங்க பாரு, திக்காயிடுச்சு. சமைச்சிட்டோம்டா, நிஜமாலே ஜெல்லி வர போகுது. அப்படியே டீ மாதிரி இருக்கு. பபிள்ஸா. என் மனசு நீ காலையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுனே இருக்க, புரியுதா உனக்கு? அம்மா இது ஜெல்லி மாதிரி தான் இருக்கு. Thank you நிலான். ஐசம்மா இது எனக்கும் ஜெல்லி மாதிரி தான் இருக்கு. Thank you நவிலான். அவன் டீ மாதிரி இருக்குதுன்னு சொன்னது மட்டும் அக்செப்ட் பண்ணல. நான் சொன்னதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அவன் சொன்னதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நான் எல்லாரும் சொன்னதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிட்டேன். டீ நான் என்ன சொல்றேன், இவன் வந்து லாயர், அவன் வந்து கிரிட்டிக். ஆமா, கிரிட்டிக் வந்து அமைதியா இருப்பான். லாயர் வந்து கிரிட்டிக் கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். இங்க பாரு, திக்கா ஆயிடுச்சு. ஜூஸா இல்ல. எஸ்ரா
பாரு திக் ஆயிடுச்சு. திக் ஆயிடுச்சுடா. பபிள்ஸ்ல அப்படியே பபிள்ஸ்ல உள்ள போடு. அவன் இப்ப என்ன தெரியுமா சொல்லுவான், அப்படியே டீல வர பபுள் மாதிரின்னு சொல்ல வந்தான். என் மூஞ்சி பார்த்து டீங்கிறத முழுங்கிட்டு பபுள் மட்டும் சொன்னான். அதானே சொல்ல வந்தேன். ஓகே டாடா. அணைச்சிடுவோமா, ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். என்ன பபிள்ஸ் மாதிரி உள்ள போடு. பபிள்ஸ்ல உள்ள போயிட்டு இருக்கு. தெரியலடா எனக்கு பதில். சாரி. ஃப்ரிட்ஜ்ல வை. வச்சிரவா? நிறுத்திடலாமா? வெற்றிக்குடி. ரெடி 3 2 1 எஸ். ஓகே. ஃப்ரிட்ஜ்ல வை. வச்சிடலாம். வா வா, எதுல ஊத்தி வைக்க போறோம்னு டிசைட் பண்ணலாம். டம்ளரா? டம்ளரா? ஆர்வமா இருக்கா உனக்கு? நவில நீ என்ன சொல்ல விஷயம் பண்ண? கேஸ் பண்றது. சீக்கிரம். உனக்கு க்ளே வந்து ஃபைதா இருக்குல. ஆற வச்சு தானே ஊத்தணும். அது பிளாஸ்டிக் இல்ல, அது உருகிரும். நவிலன் தக்காளி சூப் மாதிரி இருக்குல்ல? ஆமா, தக்காளி சூப் மாதிரி இருக்கு. நான் ஒரு பேருக்கு கேட்டேன், நீ என்ன காயப்படுத்துற. சொல்லு. ஜெல்லி மாதிரி இருக்கு. Thank you டி. Thank you. நவிலன் ரொம்ப ஆர்வமா இருக்கா? எவ்வளவு ஆர்வமா? ஆர்வம்னா என்னதுடா? அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்கு. ஆர்வம்னா என்னது? ஆர்வம்னா சாப்பிடணும் போல இருக்கு. அப்படி எப்படி? எங்க சாப்பிட்டு காட்டு, எப்படி சாப்பிடணும்? அப்படி சாப்பிடணும்னு ஆர்வமா இருக்கா? சரி ட்ரை பண்ணுவோமா? வா, ஆள் எத்தனை போய் ஆற வச்சுட்டு கீழே இறங்கு. ஏய், டேஸ்ட் பண்றீங்களாடா? ஏன்? எனக்குன்னு ஒரு ஸ்பூன் இருக்கு. எனக்கு வேணாம். ஏன்? எனக்கு வேணாம். ஏன்? எனக்கு வேணாம். ஜெல்லி வேணும்னு கேட்டா? ஜெல்லிய அப்படியே கட்டியாக்கி சாப்பிடலாம். ஏன் இப்படி சாப்பிட்டா என்ன ஆகும்? கட்டியா நான் ஆக்க போறோம். அம்மா அம்மா சீக்கிரம் டான்ஸ் பண்ணலாம். சீக்கிரம் டான்ஸ் ரோ. இப்படி இருக்கு. புளிப்பா இருக்கு. சீக்கிரம் இருக்கு. ஆனா புளிப்பா இருக்கு. டான்ஸ் டேய், ஒரு ஸ்பூன்டா. இல்லன்னு எடுத்து அதுல போடு. ஸ்லோவா. ஓட்டைக்குள்ள. நான் விடவா கொஞ்சம்? வாவ். ஸ்லோவா கீழே கொட்டாம. ஜெல்லி ஷேப்ல வருது, ஸ்கொயர் ஷேப்ல. ஆமா, இத ஸ்கொயர் ஆக்கி நம்ம சாப்பிட போறோம். ஓகே தானே? ஆனா இப்போ நான் ஒரு சோகமான விஷயம் சொல்லவா? சாரி. சரி, இப்போ நான் ஒரு சோகமான விஷயம் சொல்லவா? இந்த ஜெல்லியை நம்மளால உடனே சாப்பிட முடியாது. ஆமா, நாளைக்கு தான் சாப்பிட போறோம். சும்மா சொன்னேன். 3 hours கழிச்சு சாப்பிடலாம். நைட்டு சாப்பிடலாம். சரி, சாயந்தரம் சாப்பிடலாம். அப்புறம் நம்ம தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிடலாம். ரெஸ்ட்னா எவ்வளவு நேரம் நீ எடுப்ப? கொஞ்சம் ரொம்ப நேரம். அப்பனா சரி. இது என் பிளேஸ். இதுதான் என் பிளேஸ். இந்த ரெண்டு பிளேஸும் என் பிளேஸ். பண்ணு. காலி பண்ணிட்டேன்டா. பாத்துடா, கீழெல்லாம் கொட்டாதீங்கடா. எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போடுங்க, போறோம். அது ஃபுல் ஆயிடுச்சு. ஹலோ சார், அது ஃபுல் ஆயிடுச்சு. டேய், அது ஃபுல் ஆயிடுச்சுடா. அப்புறம் ஜெல்லிலாம் கீழே கொட்டிடும். நிலன் நோ. போதுமா? கை எடுத்துக்கோ. பட்டு அதை எடுத்துக்கோ. நிலன் வெற்றிகரமா வந்து நோ. வெற்றிகரமாவா இல்லையான்லாம் தெரியாது. இப்ப வரைக்கும் வெற்றிகரமா நாங்க நினைச்சுக்கிறோம். என்ன பண்றீங்க நெக்ஸ்ட்? ஃப்ரீசர். நிலன் நவிலன் ரெடியா? ஜெல்லி போய் பார்க்கலாமா? கம். ஆல்பமா பாக்கிறதுக்கு
என்னது ஆர்வமா இருக்கு. உனக்கு அங்க இல்லடா ஜெல்லி. இருங்க. பிடிச்சிக்கோங்க, கையில பிடிங்க, பிடிங்க 2 பேரும். கீழே எடுக்கணும். ஓகே. என்னாச்சு? இரு அப்படி வராது. வெயிட் வெயிட் வெயிட். எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? அப்படியே கட்டி ஆயிடுச்சு. கட்டி ஆயிடுச்சா? ரெடியா? வாங்க வாங்க வாங்க. ரெடி ரெடி. எஸ் ரெடி. அம்மா என்ன பண்ணீங்க? கொஞ்சம் கேப் தெரியுது. எனக்கு அங்க ரெடியா? கீழே கவுக்க போறோம். கீழே காட்டுங்க பிளேட். இதெல்லாம் வரலையே. இருடி அப்போ இருடி. அம்மா எனக்கு இருடா. உனக்கு முதல்ல டேஸ்ட் கொடுத்துட்றேன். பரவாயில்ல திமிங்கலம், சூப்பரா வந்திருக்கு. ஒரு நிமிஷம். எந்தல இங்க கொஞ்சம் கேப். அது பரவாயில்ல, கேப் இல்ல கேப் தெரியும். அது ஃபில் பண்ணிடலாம். இத முதல்ல கட் பண்ணுவோமா? ஹாப்பி பர்த்டே பாடுவோமா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Navilan. Happy birthday to you. ஊட்டுவோமா? God bless you dear Navilan. குட்டியா கடி. எப்படிடா இருக்கு? நிஜமானே நல்லா இருக்காடா? ஏய் நவிலன் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? நிலன் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நீ வேற ஏதாவது வேர்டு சொல்றா. நல்லா இருக்கு அப்படி சொல்லு. நல்லா இருக்கு. மொத்தமா கொடுத்துட்டேனா? பாருடா. நீங்க வா, பிரியாமாவை கூப்பிடு. பிரியாமா கட் பண்ணி கொடுப்போம். Happy birthday நிலன். பிரியாமாவை கூப்பிடுங்க பிரியாமாவை. பிரியமா வாங்க. இதோ வரடி. இருங்க அது லாஸ்டா எடுப்போம். பிரியாமா வாங்க இங்க. நல்லா இருக்காடா? இருங்க செஃப் கூட்டலாம். இது கொடுங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலையே. குட்டியா நம்பு. நல்லாதான் இருக்கு. எப்படி இருக்கு? வாட்டர்மெலன் சாப்பிடுற மாதிரியே இருக்கு. சக்சஸ் ஏ. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்டர்மெலன் ஜெல்லி சாப்பிடுறேன். ஏன் திரும்பி சொல்லு, பெருமையா இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்டர்மெலன் ஜெல்லி சாப்பிடுறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்டர்மெலன் ஜெல்லி சாப்பிடுறியா? எங்க கொடுங்க. அம்மா ஸ்கொயர் ஜெல்லி இருக்கு. ஸ்கொயர் ஜெல்லியும் இதே மாதிரி தான் இருக்கும். ஷேப் தான் வேற ஒன்றும் இல்லை. அம்மா ஓகே, வெற்றிகரமா எங்களோட ஜெல்லி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சூப்பரா முடிஞ்சிச்சு. இட் வாஸ் a success. கரெக்ட்டா? It's forget Navilan birthday. ஆமா, It's Navilan birthday. அண்ணால் ஜெல்லிலே கேக் வெட்டிட்டோம். ஆமா, நவிலனுக்கு பர்த்டே வரனால நாங்க அட்வான்ஸா வந்து ஜெல்லிலே கேக் வெட்டிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னும் பல நிறைய விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் காட்டுறோம். ஸோ மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை அடுத்த முறை வந்து சந்திக்கும். பரவாயில்ல சாப்பிட்டு சரி ஒரு பாய் சொல்லிடலாமா? ஓகே, ஸோ பரவாயில்லடா, ஒரு நிமிஷம் பாய் சொல்லிடலாம். இல்ல நாங்க ஒரு பாய் சொல்லவாங்க. ஸோ மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை அடுத்த முறை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது நாங்கள் பாய் மற்றும் ஜெல்லி. பாய் ஜெல்லி. இந்த பீஸை வந்து நாங்க அம்மாக்கு கொடுக்க போறோம். இந்த ஜெல்லி உங்களை அழைக்கிறது. பயப்படாம சாப்பிடுங்க. சுகர் பேஷண்ட் அதனால பயப்படுறாங்க, வேற ஒண்ணும். நல்லா இருக்கு. தேங்க்யூ